ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 3 பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான கோதுமை மாவு பிஸ்கட் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து மெஷர் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்க மாதிரி கப்பில் வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர், அதுக்கப்புறமா அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இது மூணில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அது வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை மெஷர் பண்ண மாதிரியே கோதுமை மாவும் நல்லா டைட்டாக வந்து மெஷர் பண்ணணும். நம்ம கேக்குக்கெலாம் வந்து மெஷர் பண்ணும்போது நார்மலாக நம்ம எடுப்போம். நீங்கள் இன்றைக்கி பிஸ்கட்டுக்கு வந்து மெஷரிங் பண்ணும்போது இது போல் நல்ல மாவு டைட்டாக இருக்க மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 கிராம் அளவுக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வந்து சரியாக 150 கிராம் கோதுமை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா சேர்ந்து வந்துடும். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பிஸ்கட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஆயிடும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னாலே மாவு நல்லா சேர்ந்து வந்துடும். இது கூட தண்ணி, பால் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ பிஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 12லேருந்து 13 வரைக்கும் கிடைக்கும். பால் எடுத்து வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் அளவு கனத்தில் இருக்க மாதிரி இது போல் தட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அடியில் வந்து லைட்டாக ஆயில் வந்து தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்லாம் அடுக்கிக்கலாம். நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம வந்து பேனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. ஓவன்லேயும் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பேனில் தான் செய்ய போகிறோம். நம்ம கேக்குக்கெலாம் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ அதே போல் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். சூடாக இருக்கும்போது எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதோடைய சூடு ஃபுல்லாக ஆறி நல்லா வந்ததுக்கப்புறமா ஓப்பன் நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சுவையான ஹெல்த்தியான கோதுமை மாவு பிஸ்கட் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே போல் இதே அளவில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.